இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா 4BHK. இந்த வீட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் 4 பெட்ரூம் இருக்கும். ஒரு பெட்ரூம் நம்ம வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே போட்டு வச்சிருப்போம். ஸோ இவங்க ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணி ஹோம் தேட்டர் செட்டப் வந்து இவங்களே வீட்டில் ஃபேமிலியோட நம்ம கீழே உட்காந்து டிவி பார்க்கறதுக்கும் ஹோம் தேட்டர் செட்டப்பில் டிவி பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஹாலில் ஃபுல்லாகவே நமக்கு டிவி யூனிட் செட்டப் ஃபால் சீலிங் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் கிச்சன். கிச்சனை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் தான் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் அப் டு குத்தம்பாக்கம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. நஜரத்பேட்டை வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காடுல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா 4BHK. இந்த வீட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு BHKல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வீடை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி வீட்டை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங் விடுற மாதிரி நமக்கு ஸ்பேஷியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஹால் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம்னா ஹாலில் ஃபுல்லாகவே நமக்கு டிவி யூனிட் செட்டப் ஃபால் சீலிங் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் கிச்சன். கிச்சனை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். 3 பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமே நமக்கு அட்டாச் டைலோட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யார் பார்த்தீங்கன்னா, லக்ஷிதா ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கா ₹1 ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காகவே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காடு நம்மளுக்கு காமாட்சியம்மன் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க அமைஞ்சிருக்கு. எது வழியா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சியம்மன் கோயில் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா வள்ளீஸ்வரன் சிவன் கோயில் வரும். சிவன் கோயிலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஹரி அவென்யூல தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம நின்று இருக்க லொகேஷன்ல இருந்து கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குங்க. இந்த பக்கம் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காடு டு குன்றத்தூர் கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, போரூர்ல இருக்கிறவங்களும் இந்த லொகேஷன்ல நிறைய பேர் வந்து வில்லாஸ் வாங்கியிருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு மாங்காடுல இருந்து குமணஞ்சாவடி போய் ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் போரூரோட ஜங்ஷன் வந்துடும். அதே லெஃப்ட் எடுத்தோன்னா நமக்கு வந்து பூந்தமல்லி அப் டு நசரத்பேட், அதுக்கப்புறம் இப்போ அப்கமிங் வரப்போற உங்களுக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் இங்கேருந்து கனெக்டிவிட்டி ரொம்ப பக்கமாக தாங்க அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காட்டுப்பாக்கம் ஐயப்பந்தாங்கல் இந்த சர்க்கிளில் ஒரு வில்லா தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தால் தான் இந்த மாதிரி வில்லாவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் அங்க இருந்து நீங்க அடுத்த ஸ்டாப் வந்தீங்கனாலே மாங்காடுல நீங்க விருப்பப்படுற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த வில்லாவை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனை பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இங்க இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் தான் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் அப் டு குத்தம்பாக்கம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. நஜரத்பேட்டை வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்க வந்து DLFல ஒர்க் பண்றீங்களா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடு வந்து சூட்டபுளா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுற்றுவட்டாரத்துல போயிட்டு இருக்க பிரைஸ் பிளஸ் அந்த லொகேஷன்ல இருக்க கன்ஜஸ்டட் பார்க்கும்போது இங்க மாங்காடுல உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பிரைஸ் நீங்க ரீசனபிளா தேடுற மாதிரியே கிடைக்கும். நம்ம நின்று இருக்க லொகேஷன் வந்து ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல், ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு வித்தின் 1 கிலோமீட்டர்ல. பிளஸ் அதே மாதிரி ஒரு 1.5 கிலோமீட்டர் முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலை மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்க இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து 5 to 10 minutes டிராவல தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க நியர்பைல இருக்க ஹைலைட்டான லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீட்டோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்லையும் 4BHK 3 டாய்லெட்ல வித் ஹோம் தேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தாலே உங்களுக்கு வேற லெவலில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம அப்படியே உள்ள போகலாம். கார் பார்க்கிங்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல SS நம்மளுக்கு கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் பார்க்கிங் வந்து 2 கார் இதுல நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாங்க. ஸோ கார் பார்க்கிங்ல நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஏரியால போர் போட்டு கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க், சம்ப் 3மே நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 ஃபேஸ் EB லைன் வந்து உங்களுக்கு இன்டீரியரோட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வால்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஸ்டைலில் வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் நம்ம 2 கார் விட முடியல அப்படின்னாலும் நம்ம இந்த பக்கம் பைக் பார்க்கிங்காக கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டோட லேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மெயின் டோரும் ஈஸ்ட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து கிரில் கேட், சேஃப்டி கிரில் கேட் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள போகலாம். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீக்குட்டில் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரும் டிசைனாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் டிசைனாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே ஹாலில் இந்த கார்னர் ஃபுல்லாகவே இன்டீரியரில் நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டிவி யூனிட் நம்ம ஸ்டெப்ஸு கீழே வால் மவுண்ட் டிவி யூனிட் ஃபுல்லாகவே நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக க்ளீனாக ஆனதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இன்னும் லுக் வேற லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் கிச்சன் உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஸோ
கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர்ல நமக்கு வந்து லேஃப்ட் கபோர்டு ஃபுல்லாகவே இன்டீரியர்ல நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டு எல்லாமே பார்க்கும்போது அவங்க டிசைன் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிச்சனில் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பேர்வேர் மெட்டீரியல் தான் போட்டு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி யூபிவிசி விண்டோ வந்து ஓப்பன் டைப்பில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன அவுட்லெட் லைன் போகிறதுக்குண்டான ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல் ஷேப்பில் நமக்கு வந்து மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஏரியா நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து நம்ம சமைச்சு எல்லா ப்ராடக்ட்டும் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டிசைன் எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ச் டிசைனாக இருந்தாலும் சரி, இந்த ஏரியாவில் கொடுத்துருக்க கட் டிசைனாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு வேற லெவலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா பெட்ரூம்லேயும் நமக்கு ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ஒரு பேக் டோர் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட. பின்னாடி ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணோம்னா போய் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பெட் ஏரியா செப்பரேட்டாகவும் கபோர்டு ஏரியா லேஃப்ட் செப்பரேட்டாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ட்ரெஸ்ஸிங் கபோர்டு ஏரியாவை செப்பரேட்டாக நமக்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு உண்டான கிளாஸ் ப்ரொவிஷனும் இந்த இடத்துல அதை என்ன சொல்ற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட். ஸோ அட்டாச் டாய்லெட் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட நமக்கு மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது, ஒர்க்கு போயிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் சைடில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹேண்டில் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ்ல கட்டப்பட்ட வீடு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாங்காடு டு குன்றத்தூர் போகிற ரோட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம லிவிங் ஏரியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும். ஸோ லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல ஸ்லைட் டோர் கொடுத்து வாஷிங் மிஷின் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் நமக்கு இந்த ஏரியாவில் வச்சுக்கலாம். சன்லைட் விடுற மாதிரியே நமக்கு வந்து மேலே வந்து ஷீட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் மேலே வந்தோடனே ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த பில்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் கொடுக்கல, இவங்க வந்து பெட்டு காட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட நல்லா வென்டிலேஷனோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைன் வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் பார்த்தது கிடையாது. இந்த பெட்ரூமில் ஒரு டிவி யூனிட் செட்டப்பும் லேஃப்ட் மேலே ஃபுல்லாகவே நமக்கு லேஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் பார்க்கும்போதே கண்டிப்பாக நான் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறேன், ஒரு பெட்ரூமில் இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு கொடுக்குறாங்கன்னு. நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் வாங்க. நான் உங்களுக்கு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, உங்களுக்கு கபோர்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு உண்டான கபோர்டு வந்து இந்த சைடில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நமக்கு ஃபுல்லாகவே வந்து கபோர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் வந்து ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்துடும். மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பேர்வேர் மெட்டீரியல் தான் அமைச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸான லொக்கேஷனுக்கு போகலாம். கீழே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி யாருமே இந்த செட்டப்பு இது வரைக்கும் பண்ணி கொடுத்தது கிடையாது. ஹோம் தேட்டர். ஸோ இந்த பெட்ரூம் ஒரு வீட்டில் 4 பெட்ரூம் இருக்கும். ஒரு பெட்ரூம் நம்ம வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே போட்டு வச்சிருப்போம். ஸோ இவங்க ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணி ஹோம் தேட்டர் செட்டப் வந்து இவங்களே வீட்டில் ஃபேமிலியோட நம்ம கீழே உட்காந்து டிவி பார்க்கறதுக்கும் ஹோம் தேட்டர் செட்டப்பில் டிவி பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு உண்டான செட்டப் எல்லாமே இவங்களே அமைச்சு கொடுத்துறாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹோம் தேட்டரோட ப்ரொஜெக்டர் வந்துடும். ஒரு தேட்டருக்கு உண்டான செட்டப் சூப்பராக இவங்க வந்து அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்க்ரீன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அடுத்த பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ இந்த போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லேஃப்ட் போட்டு இன்டீரியரில் கவர் பண்ணிட்டாங்க. அதேமாரி இங்கே கபோர்டு, இந்த பெட்ரூம்க்கு அங்கே பெட்டுக்கிட்ட எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு இந்த ஏரியாவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த இடத்துல ஒரு டபுள் கலரில் வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்குண்டான செட்டப் யூனிட் இந்த ஏரியாலேயே நமக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லாட் வந்து எந்த இதுக்கும் வேஸ்ட் ஆகக்கூடாது. சில டைமில் வந்து வேஸ்ட்டாக விடுவாங்க, அது மாதிரி இல்லாமல் இன்டீரியரில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட் அமைச்சு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாலும் நமக்கு வந்து லேஃப்டில் இன்டீரியர் கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் செட்டப் இந்த ஏரியாவில் நமக்கு
செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட வென்டிலேஷனுக்காக சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே சேம் பேர்வேர் மெட்டீரியல் தாங்க உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனில் இந்த பால்கனி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஈவினிங் டைமிங்கில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பால்கனியோட செட்டப் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா SS ப்ளஸ் கிளாஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற லொக்கேஷனுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், வீடியோவில் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து நம்ம டெரஸ் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம டெரஸ் மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சேஃப்டி கில் கேட் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கில் கேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெளியே வந்தோடனே டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூலிங் ரூஃப் டெயில்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி மேலே டேங்க் வந்து 500 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து சின்டெக்ஸ் டேங்க்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதேமாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பைப்லைன்லாம் நமக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன், இந்த பக்கம் வாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமிங்கில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியாவும் நமக்கு டெரஸில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த சூப்பரான 4 BHK வீடு வித் இன்டீரியரோட ரிவ்யூ பண்ணியாச்சு. இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 crore 50 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களே உங்களுக்கு 80% இருக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி போரூர், காட்டுப்பாக்கம், மாங்காடு லொக்கேஷன் ரெடி டு மூவ்ல ஒரு சூப்பரான வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.